சத்யா, என்னடா முகம் சோக வயலின் வாசிக்குது, என்னாச்சு? எனக்கு என் ஆளுக்கு சண்டை, கொஞ்சம் பேசுறியா? எத்தனை டைம்டா நீயும் ஆளு சண்டை போடுவீங்க? மா இல்ல, இனி அப்படி நடக்காது. அந்த மாடு கிட்ட நான் பேசுறேன். இந்த சத்யா ஐஸ்கிரீம். ஏய், வீடியோ கால்ல உனக்கு பிடிச்ச கலர் Dress போடலன்னு சண்டை போட்டுருக்க. யாருடா நீ? இல்ல சத்யா, என்னைக்காச்சும் தான் நானும் அவளை வீடியோ கால் பேசுறோம். அப்ப கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்க. ஏய், அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு நினைக்காத. நீயும் சில நேரம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இரு. ட்ரை பண்றேன். என்னடா இது? தம்பி, பொண்ணு கதவு சாத்தி திறக்க மாட்டேங்கிறாப்பா, சீக்கிரவா. அங்கிள், என்னாச்சு? யாராச்சும் திட்டினீங்களா? அது இல்லப்பா, என் பொண்ணுக்கு ஜலதோஷம் முடிச்சிருச்சு. ஊசி போடலான்னு கூப்பிட்டா கதவு சாத்திட்டு வரமாட்டேங்க. ஊசிக்கு பயந்துட்டு வர மாட்டீங்களா? ஏய் சத்யா, அறி வந்திருக்கேன், வெளிய வா. மச்சான் வெளிய வந்தா ஊசி போடுவாங்கடா, நான் வரல. நான் இருக்கா, வா. மாட்னியா? நீ ஃப்ராட் நாயை விட்டுடா. ஏண்டி ஊளமுக்கி, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதே சேராதுன்னு சொல்லிருக்கலாம்ல. பே பண்ணிட்டேன். நீ என்ன பே பண்ண? நமக்குள்ள நடி, உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணா பண்ணுவேன். சரி அழாத, இன்னொரு ஐஸ்கிரீம் வேணா வாங்கி தரேன். அதுக்காக அழல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சு. மச்சான், ஒரு முட்டை பப்ஸ் சொல்ல. இப்படியே மொத்த பரிசையும் காலி பண்ணிடுவ போலயே. மச்சான், காசு இல்லையா? அது காசு இல்லையா? எனக்கு செலவு பண்றதுக்கு மட்டும் உனக்கு எப்படியா காசுலாம் போகும்? ஐயோ, ரேடியோ ஆன் ஆயிருச்சு. அவ நீ அடுத்த டைம் இப்படி பண்ண எல்லா பக்கம் ரத்தம் வந்துரும் பாத்துக்க. மச்சான், வெளியே வந்த பைக்ல வர பெட்ரோல் இல்ல, காசு அனுப்புறியாடா? ஓகேடி, அனுப்புறேன். மச்சான், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத. சொல்றா. மச்சான், இந்த பொண்ணுங்களெல்லாம் நம்பாதடா. காசு இருக்கிற வரையும் உன்னை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவாங்க. டேய், நீ கவிதானே சொல்ற? ஆமாண்டா, அவ உன்னை நல்லா ஏமாத்துறா. நீ அவளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றியே, பதிலுக்கு ஒரு ஹெல்ப் கேளு, பண்றாளான்னு பார்ப்போம். கவி, நான் உன்கிட்ட பேசணும். அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 25,000 வேணும், கிடைக்குமா? எதுக்குடா? அதெல்லாம் கேட்காத, இருக்கா இல்லையா, சம்பளம் வாங்கணும்னு கொடுத்துட்றேன். ஏய், என்னடா திரும்பி தரனால சொல்லிட்டு இருக்க? இரு, ஜிபே பண்றேன். இப்ப தெரியுதா அவ யாருன்னு? அனுப்பிட்டா பார். இப்ப தெரியுதா அவளை பத்தி? மச்சான், இந்த இதே சாப்பிடு. ஏய் மச்சான், போதும்டா. மச்சான், அப்ப நான் சாப்பிட்டுருவா? இரு, நான் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் மச்சான், இந்தாடா காசு. தொடி லூசு, நான் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன். பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலே திட்டுறீங்களேடா. எல்லாம் திட்டுறது இல்ல, இடம் பொருள் எவன் இருக்குல்ல, எந்த இடத்துல எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுன்னு புரிஞ்சு போடுறதுதான் தமிழர் பண்பாடு. ஹரி, ஆள் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்காருடா. ப்ரோ சொல்லுங்க. நீ என்ன தவிர எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது. ஏய், என்னடா சொல்ற? ஏன் ப்ரோ, என்னாச்சு? நான் வேணும்னா அவன் கூட பேசாத, அவ்வளவுதான். என் சின்ன வயசுல இருந்து ஹரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. சத்யா, விடு ப்ரோ, நான் இனிமேல் பேசல. டேய்ரா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இவ்வளவு கேவலமா பேசுற. இவனும் தேவையில்ல, இவனோட அந்த மயிர் லவ்வும் தேவையில்ல. சி வைடா போன. டேய் மச்சான், ரீசார்ஜ் பண்ணி விடுறியாடா? ரீசார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. அமௌண்ட் அனுப்புறேன், நீயே பண்ணிக்கோ. தேங்க்ஸ் மச்சான். என்ன மச்சான், ஆளா? டேய், ஒரு பொண்ணுக்கு ரீசார்ஜ் பண்ணா ஆளாதான் இருக்கணுமாடா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. ஏ மச்சான், சொல்லுடி சத்யா. மீட் பண்ணலாமாடா? மீட்டா? ஃப்ரெண்டுங்களோட சுத்தாம ஒழுக்கமா வேலைக்கு போடா. நான் வரலடா. ஓ, கட் பண்ணிட்டா. ஏய், விடுங்கடி விடுங்கடி. ஏய் ஜாலி. நான் லவ் பண்ண பொண்ணு வேற நீ வேணான்ட்டா. அப்புறம் இப்படி கஞ்ச பிசினாரியா இருந்தா? டேய் மச்சான், பே பண்ணிடுறா. நானா? எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாமே. என்னடியாச்சு? Dress கிழிஞ்சுச்சுடி. இந்தா, இது போடு. மச்சான், சூப்பர்ரா. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்னடா? என்ன படத்துக்கு போலாமா? ஒழுங்கு மரியாதை போயிருங்க. போக முடியாது. ஏய், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? கண்ட தரத்துலியோட சுத்தாம பொட்டப்புள்ளியோட சேரு. தேங்க்ஸ்டா. அவன் படிப்பை முடிச்சுட்டு போற காலத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா எப்படிங்க அதை விட்டுட்டு போக முடியும்? உனக்கு நான் முக்கியமா இல்ல இவ முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. சத்யா, ஹே, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. கூப்பிட்டு போ அவனை. நீ உன் மனசாரி இப்படி பேசலன்னு எனக்கு தெரியும்டி. என்ன மன்னிச்சிருடா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். இங்க பாரு, ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே கவி என் ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் உனக்கு டைவர்ஸ் தாண்டி. என்ன கவி? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. நான் எதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க போறேன்? உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே எதிர்த்து பேசுற? போடி. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு அடிப்பேன். உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அசிங்கமா இருக்குடா. முதல்ல அவகிட்ட சாரி கேளு. சாரி. கவிய வாடி போடின்லாம் கூப்பிட்டு இருக்காதீங்க, கேட்கவே கடுப்பா இருக்கு. இப்படி அவ கூட பேசிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. ஒரு பையனும் பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கிறது தப்பா? இங்க ஒரு பையனும் பொண்ணும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கவே முடியாதுல்ல. ஃப்ரெண்டா
இருக்கும்போது எப்படிடா உன்னோட ப்ரப்போஸ் பண்ண தோணுது? நீ வெறும் ஃப்ரெண்டுனா ஏன்டி என்கிட்ட இப்படி பழகுன? கவி இங்க வந்து உட்காருவா. நான் ஹரி பக்கத்துலேயே வந்துக்கிறேன். கவி அவனுக்கே கம்மியா தான் இருக்கு, இதுல எடுத்துக்கோ. நான் உன்னோட சாப்பிடுவேன். நாளைக்கு என்னடா ட்ரெஸ் போடுற? ஏதாவது ஒரு கலர் ட்ரெஸ் போடுவோண்டி. நாளைக்கு பிங்க் போடாதான் நானும் போடுறேன். எதுக்குடி? சொல்றது செய்டா வெண்ணமோனே. சரி வாய் வச்சிட்டேன்டி. நமக்குள்ள என்னடா இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே கெடுத்துட்டீடா நீ. ஏய் மச்சான், ஒரு பொண்ணு சிரிச்சு பேசி கேர் பண்ணிட்டு அது லவ்வா தான் இருக்கணும்னு இல்லடா. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். என்ன கவி எங்களோட ஹரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? லவ் பண்றியா? லவ் அவனை நான் ஃப்ரெண்டா தாண்டி பாக்குறேன். ஹரிக்கு அம்மா இல்லாதனால அவன் பொண்ணுங்களோட பழகிறதுக்கு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றான்டி. அதனால தாண்டி நான் கேர் ஏய் பண்றேன். சாரிடி, நீ என் மேல வச்சிருந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல எதுக்குடா சாரி? பரவாயில்ல விடு. மச்சான் ஒரு 100 ரூபா தான் குறா பெட்ரோல் அடிக்க. கையில இல்லடா, ஜிபே பண்றேன். தேங்க்ஸ் மச்சான். டேய் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பெட்ரோலுக்கு ரீசார்ஜுக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் காசு கேட்பான். அசிங்கமா இல்ல அவனு? வீடு மச்சான், அவன் எப்பவுமே அப்படிதான்டா. இனிமேல் இவங்ககிட்ட பணமே கேட்கக்கூடாது. பேபி நம்ம அவுட்டிங் போக 10K இருக்கு, மால் போலாமா? ப்ரோ அர்ஜென்ட்டா ஒரு 10K வேணும், கிடைக்குங்களா? 10Kவா? சடனா கேட்டிங்கன்னா இல்லையே ப்ரோ. இல்ல ப்ரோ, அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதான். அப்படியா ப்ரோ? சரி அம்மாவை பார்த்துக்கோங்க. எப்படிதான் அமௌண்ட் சேர்ந்தா வந்துடுறாங்களோ. மச்சான் என்னடா ஆச்சு? இவங்கிட்ட எங்க பணம் இருக்க போகுது? ஒண்ணு இல்லடா. டேய் சொல்லுடா. அம்மாக்கு உடம்பு முடியலடா, அர்ஜென்ட்டா பணம் வேணும். டேய் என்னடா சொல்ற? வீட்ல என் பைக் புக் இருக்கு, வா அதை வச்சு வாங்கி தரேன். இந்தாடா பணம். சாரி மச்சான். டேய் நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, இதுல என்னடா இருக்கு? அம்மாவை பாத்துக்க. காசு பணத்துக்காக மட்டும் எப்பவுமே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. டேய் மச்சான் இங்க வாடா. வர மச்சான். சொல்லு மச்சான், ஏன்டா கூப்பிட்ட? இல்லடா டீக்கு பில் பே பண்ணதா கூப்பிட்டேன், பண்ணிடுறா. சரிடா. டேய் மச்சான், எங்கேயாவது வெளியே போலாமாடா? இல்ல மச்சான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறோம். சரி மச்சான். என்ன மச்சான், நம்ம சாப்பிட்டதுக்கு அவனே சேர்த்து பில்லு கொடுக்குறான். அவன் அடிமடா. டேய் மச்சான் இங்க பாருடா. டேய் போட்டோ நல்லா இருக்கா? ஹில்ஸ்ல எடுத்தது கேரளால. கேரளாவா? நான் வரம் எப்படா போனீங்க? இல்ல மச்சான் திடீர்னு பசங்கள பிளான் பண்ணிட்டாங்க, இல்ல ஒன்னு விட்டு போவனா? இல்ல மச்சான், நீ என்ன விட மாட்ட. மச்சான் பைக் வேண்டா, கிடைக்குமா? இல்லடா மச்சான், எனக்கு வேணும்டா, இன்னைக்கு ஒர்க் போகணும். சரி மச்சான், அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அதான்டா கேட்டேன். சரி பாரு. டேய் இருடா, நான் நடந்து போய்க்கிறேன், பைக் எடுத்துட்டு போ. டேய் மயிறு, வண்டியில இருந்து இறங்குடா. என்னடா மச்சான் இப்படி பேசுற? இப்பதான் மச்சான் நான் நானா பேசுறேன். ஃப்ரெண்டுன்னு கொஞ்சம் விட்டா தலை மேல ஏறி ஆடுறீங்கல்ல. என்னடா மச்சான் சொன்ன? நான் உன் அடிமையா? அப்படியே இல்லடா. டேய் இங்க நான் இல்ல, பல பேர் பல விதமா உன்ன மாதிரி கேவலமா பண்ணாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறக்காதான் உன் கூடயே நிக்கிறது. ஆனா நீ அதையே மதிக்காதப்போ நான் என்ன உன்ன மதிக்கணும்? டேய் மயிறு இறங்குடா. டேய் மயிறு நீ இறங்குடா. சத்யா இப்பெல்லாம் என்ன முன்ன மாதிரி பேசவே மாட்டேங்கிற? இல்ல ஹரி எங்க வீட்ல. ஆமாடா மச்சான். யார்கிட்டமா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? அப்பா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஹரி, அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு மச்சான். சரி ஓகேடா பாய். சரிடி. என்ன பழக்குது? ஒரு ஆம்பளை பையனோட பைக்ல வந்து இறங்குற? அப்பா என் ஃப்ரெண்டு தான்ப்பா அவன். எங்களுக்கு தெரியுமா? பாக்குறவன் என்ன நினைப்பா? 100 பேர் 100 விதமா பேசுவாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏய் இத பாரு சொல்றல, இனிமேல் அவங்க கூட நீ பார்க்க கூடாது. சரி அம்மா அப்பா சொல்றதும் சரிதானே. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். நீ அவங்க சொல்றது கேளு. சரி நான் வரேன். டேய் ஐயோ அம்மா. யோ பார்த்து போயா. சத்யா என்னாச்சுங்க? வர்ற வழியில ஒரு பையன் வந்து மோதிட்டாமா. தம்பிதாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கொண்டு போய் காட்டி கூட்டிட்டு வந்தாரு. சரி நான் வரேன், அப்பா பாத்துட்டேன். என்னடா ஓவரா பண்ற? என் மேல உனக்கு அவ்வளவு கோவமா? எங்க வீட்ல தானே பேசக்கூடாது, அங்க நான் பேச மாட்டேன்னு சொன்னனா? ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வயசுலாம் முக்கியம் இல்லடா. சாரி, யார் என்ன சொன்னாலும் நான் உங்க கூட ஃப்ரெண்டா தான் இருப்பேன். போய் கவி ரெடியாரு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரிடா ஓகே. கவி ஏறு போலாம். ஆமா எங்க போறோம்? ஏறடி சொல்றேன். சரி ஓகே. இன்னைக்கு என் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கவி. எப்பவுமே நீ தான் எனக்கு செலவு பண்ற. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, நான் உனக்கு செலவு பண்றேன். சரிடா. ஹாய் கவி. ஹாய்டா. கண்ண மூடு. எதுக்கு? நீ ஃபர்ஸ்ட் கண்ண மூடி சொல்றேன். சர்ப்ரைஸ். என்னடா இது? அட ஓபன் பண்ணி பாரு. சூப்பரா இருக்குடா. தேங்க் யூடா. போலாமா? ஏய் நில்லு. எத்தனை வருஷம் பின்னாடி சுத்துறது? இன்னைக்கு எனக்கு ஓகே சொல்லல, இங்க நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவேன்? உன்னால முடிஞ்சது பண்ணு. என்னடி ஓவரா பேசுற உன்ன? அவளுக்கு யாரும் இல்ல நினைச்சியாடா? சாகர முடி நான் இருப்பேன்டா. இனி உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது, போடா. ஃப்ரெண்டா கிடைக்க நான் ரொம்ப லக்கிடா. நானும் தாண்டி ரொம்ப லக்கி. வா, பொண்ணும் பையனும் ஃப்ரெண்டா இருக்குதுலாம் வரங்க. டேய் மச்சான், இவன் தாண்டா என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஓ
ஹாய் ப்ரோ. ப்ரோவா? வணக்கம் தல. ப்ரோ உங்களுக்கு எக் பப் சொல்ற சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஓகே. என்ன மச்சான் நம்ம கிட்ட எதுவும் கேட்காம போறான்? புது ஃப்ரெண்டு வந்தோம்னு மறந்துட்டான் போல. இங்கே ஏன்டா நிறுத்தின? டீ குடிக்கலாம் மச்சான். அட மண்ட கசாயம், டீ குடிக்க வாடா 20 கிலோமீட்டர் தாண்டி ஊர் விட்டு ஊர் வந்த. இல்லடா மச்சான், லாங் டிரைவ் வந்தா நீ என் கூட நிறைய நேரம் பேசுவல, அதான். அட டேய் இறங்கு. மாறிட்டான். டேய் அரமண்டல் ஆறுமுகம், எங்கடா போன? உன்னை தேடி வீட்டுக்கு வந்தேன்டா. இல்லடா அப்படியே நீ உன் ஃப்ரெண்டு கூட போட. இந்தா அம்மா பிரியாணி பண்ணாங்க, உனக்கு பிடிக்கல அதான் கொண்டு வந்தேன். எனக்கு பிடிக்கும், உனக்கு எப்படா தெரியும்? டேய் மச்சான், உன்னை விட உன்னை பத்தி எனக்கு தான்டா நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு.